வெல்கம் டு ரூப்ஸ் அண்ட் கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலான அடை பிரதமன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஓணம் ஸ்பெஷல் தான். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது பேர் தான் அடை. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற ரைஸ் பால் அடையும் கிடைக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கிற பட்டையாக இருக்கிற இந்த அடையும் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி இந்த அடையை வச்சு தான் செய்ய போகிறோம். இதுதான் மோஸ்ட்லி கேரளாவில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரே மெத்தட் தான். வாங்க இதை வச்சு எப்படி அடை பிரதமன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அடை இது போல் தான் இருக்கும். இதில் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ்லாம் ரெண்டாக உடச்சிக்கலாம். இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் கட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி லேசாக சூடானதும் நம்ம அடை இதில் போட்டுடலாம். அடை நல்லா வேகணும். இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வேகணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். லேசாக ஒன்று எடுத்து இந்த மாதிரி அமுக்கி பாருங்கள். வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம வெல்லத்தை காய்ச்சிடலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அடை எடுத்திருக்கேன். அதுக்கு 500 கிராம் வெல்லம் போடுறேன். எனக்கு ரொம்ப ஸ்வீட் வேணாம், கொஞ்சம் கம்மியாக தான் வேணும்னா ஒரு 100 கிராம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் 200 கிராமுக்கு 400 கிராம் கண்டிப்பாக போடணும், இல்லைன்னா ஸ்வீட் பத்தாது. இப்போது இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி தேவையில்லை. இப்போ நம்ம வேக வச்ச அடையை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிட்டு இதில் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. 2-3 தடவை அலசிக்கோங்க. ஏன்னா அது லேசாக வளவளப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அது போகிற வரை அலசி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் அவ்வளோவா அழுக்கு எதுவுமே இல்லை, அதனால் நம்ம வடிகட்ட வேண்டாம். இப்போ இதில் நம்ம அடையை சேர்த்துடலாம். இதுக்கு பாகு லெவல்லாம் எதுவும் நம்ம பார்க்க தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். அடையை போட்டு நல்லா கிளறி விட்ருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம வெல்லம் சேர்த்த பிறகு அடை வேகாது, அதனால தான் அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ வாசத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஒரு 4 ஏலக்காயை தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது 3வது தேங்காய் பால். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தேங்காயை முழுசாக நம்ம கட் பண்ணி அதிலேருந்து பால் எடுத்திருக்கேன். 3 பால் எடுத்திருக்கேன். பால் வந்து திக்காக இருக்கும், 2வது பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், 3வது பால் நல்லாவே தண்ணியாக இருக்கும். அப்படி 3 பாலாக எடுத்துகிட்டு இப்போ 3வது பால் மட்டும் நான் சேர்த்து கலந்து விட்றேன். இந்த தேங்காய் பால் கொதித்து கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம 2வது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம 2வது தேங்காய் பால் இதில் விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மொதல் பால் வந்து திக்காக இருக்கும். அந்த திக்கான தேங்காய் பாலை நம்ம சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கிளறி விடுங்க. பால் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, திரிஞ்சிரும். அதனால் ஊற்றின உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பால், 2ஆம் தேங்காய் பால், 3ஆம் தேங்காய் பால் நம்ம ஊற்றுறோம். அதுக்கு அளவு என்ன அப்படின்னா அளவெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம எடுக்கிறோமோ அதை அப்படியே நம்ம ஊற்றிடலாம். தண்ணி வந்து அதிகமாகிருமோ நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா தேங்காய் பால் வந்து கெட்டி ஆக தான் நம்ம அடுத்த தேங்காய் பால் சேர்க்குறோம். தேங்காய் பால் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா திரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம உடனே ஆஃப் பண்ணிடுறது தான் நல்லது. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 15 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதும் இந்த மாதிரி தேங்காயை பல்லாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த அடை பிரதமனுக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப முக்கியம். ஒரு 6-7 கிஸ்மிஸ் பழம் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கிஸ்மிஸ் பழம் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், கருகிரும். இப்போ இதை அடை பிரதமனில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான பாரம்பரியமான அடை பிரதமன் வீட்டிலையே ரெடி. இந்த அடையோட நெய், வெல்லம், முந்திரி பருப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அது வந்து தேங்காய் வந்து நம்ம வாயில் கடிக்கும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.